பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் தேவனுடைய சமூகத்திலிருந்து உங்களை பார்க்குறதுல சந்தோஷம். ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய வார்த்தையை உங்களிடத்துல கொண்டு வருவதில் எனக்கு பெரிய சந்தோஷம். என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. நம்மளை உயிர்ப்பிக்கத்தக்க வல்லமை உள்ள அந்த வார்த்தைகள் இன்னைக்கு நம்ம அதை தியானிக்கும் போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களை நாம் பார்ப்போம். அல்லேலூயா. நம்ம வசனத்துக்கு போவதற்கு முன்பதாக எப்போதும் நம்ம அறிக்கை செய்கிற அந்த காரியத்தை நம்ம சொல்லுவோம். இந்நேரம் நீங்கள் மனப்பாடமாக இருக்கணும். சொல்லுங்கள் பார்க்கலாம். I am chosen by God. அடுத்து, நான் தேவனால் நேசிக்கப்பட்டிருக்கிறேன். ரெண்டாவது, மூணாவது, நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் தேவனால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். நான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். அடுத்து, நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். ஆமென். சரி, நம்ம திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின யோவானுடைய நற்செய்தி, Gospel of according to John chapter 4 verse 48. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதத்தையும் காணாவிட்டால் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று அவர் சொன்னார். அல்லேலூயா. இதை தான் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். நம்ம ஆண்டவரை அணுகுகிற முறை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்மளுடைய விசுவாசம் குழந்தையை போல இராதபடி, ஆமென், நம்மளுடைய விசுவாசத்தில் நம்ம வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. போன வாரம் பைபிள் ஸ்டடியில் நம்ம என்னத்தை பார்த்தோம்? ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு என்ன அர்த்தம் என்று சொல்லி நம்ம பைபிள் ஸ்டடியில் நம்ம கற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. சிம்பிளாக லேமென்டமில் ஒரே வரியில் நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சினா என்ன அப்படின்னு நம்ம சொல்லுவோம் என்று சொல்லி நீங்கள் கற்றுக்கொண்டீங்க. ஆமென். அப்படின்னா என்ன ஆவிக்குரிய வளர்ச்சி என்று சொன்னால் என்ன? ஆவிக்குரிய வளர்ச்சினா என்னங்க? சீக்கிரம் பைபிள் ஸ்டடி வந்தவங்க நோட்ஸ்லாம் எழுதுனீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசத்தில் வளருகிறதுலையும், பிறரை அன்பு கூறுகிறதுலையும், தேவ பிள்ளைகளை நேசிக்கிறதுலையும் காட்ஸ் பீப்புள் என்று போடப்பட்டிருக்கிறது. இதை தான் நம்ம தியானித்தோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி எதில் நம்ம காட்டணும் அப்படின்னு சொன்னால், எவ்வளவாக இயேசுவை விசுவாசிக்கிறோம் என்கிறதுல அடங்கி இருக்கிறது. ஆமென். சில பேரை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், கிறிஸ்துவ வாழ்க்கையில் நல்லா ஆரம்பிப்பாங்க, நல்ல விசுவாசத்தோடு ஆரம்பிப்பாங்க, உற்சாகமாக ஆரம்பிப்பாங்க. ஆனால் நாட்கள் போன பிறகு அவங்க விசுவாசத்தை இழந்து போய், ஆமென், விசுவாசத்தை அவங்க புறக்கணித்து, இனிமேல் நம்பி பிரயோஜனம் இல்லை, இனிமேல் நம்பினதுனால ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை என்று சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க? விசுவாசத்தில் தளர்ந்து போய் கடவுளை தேடுகிறதையும் கர்த்தரிடத்தில் தங்களை ஒப்பு கொடுக்கறதுலையும் அப்படியே சோர்ந்து போய் மங்கி போய் தங்களுடைய வாழ்க்கையில் சில பேர் கிறிஸ்துவை விட்டு பின்மாறி போயிடுறாங்க. சில பேர் சபைக்குள்ளே இருந்தும் பின்மாற்றம் அடைந்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு சிச்சுவேஷன். ஆமென். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மளிடத்தில் எதை கொடுக்கிறார், எதை காட்டுகிறார் என்று வைத்து நம்மளுடைய விசுவாசம் இருக்கவே கூடாது. நம்மளுடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்கிற உறுதியான ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா. என்ன நடந்தாலும் இயேசு ஆண்டவர் தான். ஆமென். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அல்லேலூயா. அவர் அற்புதர் தான், அவர் நல்லவர் தான். ஆமென். என்ன நடந்தாலும் அவர் மாறாத தேவன். அல்லேலூயா. என்ன நடந்தாலும் அவருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, அவருடைய வார்த்தையில் உண்மை இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து என்னை ரட்சிக்கும்படி வந்தார். அல்லேலூயா. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாக்கும் என்னை தப்புவிக்காமல் போனாலும் சரி, அல்லேலூயா, என் ஆண்டவருடைய நாமத்தை நான் மறுதலிக்க மாட்டேன். அல்லேலூயா. அப்படி தான் நம்மளுடைய விசுவாசத்தை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் வியாதி நல்லா போலன்னா நீங்கள் இயேசுவை நம்புவீங்களா? ஆமென். நீங்கள் ஜெபம் பண்ண காரியம் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் இயேசுவை நம்புவீங்களா? ஆமென். அப்போ புறஜாதிகள்
அதாவது அந்நியர்கள் தேவனை தேடுகிறதுக்கும் நாம் தேவனை தேடுகிறதுக்கும் என்ன வித்தியாசம்? அல்லேலூயா. எல்லாரும் ஒரு பார்ட்டர் சிஸ்டம் தான். ஆமென். நான் என்னுடைய வேலை செய்கிற இடத்துல என்னுடைய கொலிகோட நான் பேசி கொண்டிருந்தேன். அவர் முஸ்லீம் சகோதரி, ஒரு இந்திய ஆணை திருமணம் பண்ணி அப்புறம் அவங்க கணவன் காலமாயிட்டாங்க. ஆனால் அவங்க என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னம்மா சொன்னாங்க, உனக்கு தெரியுமா இப்போ பலோஸ் உலகம் வந்து ஒரு வட்டத்துக்கு போய் திரும்பி ஆரம்பத்தில் சுற்றிட்டு திருப்பி வரோம். அப்படின்னா என்ன, மனுஷனுடைய நிலைமை ஆதி காலங்களில் நம்ம எப்படி எக்கானமி ஆரம்பிச்சிச்சுன்னா பார்ட்டரில் தான் ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் இத்தனை கிலோ இதை கொடுத்தீங்கன்னா நான் இத்தனை கிலோ இத்தனை ஜாமான் உங்களுக்கு கொடுப்பேன். அரிசிக்கு பதிலாக அது பார்ட்டர். ஆமென். நீங்கள் ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை பார்ட்டர் சிஸ்டம். இதுதான் எக்கானமியினுடைய ஆரம்பம். நம்ம ஸ்கூல்லலாம் படிச்சிருப்போம் பார்ட்டர் சிஸ்டம். ஆமென். பார்ட்டர், நான் இதை தரேன், நீங்கள் எனக்கு பொருளாக மாற்றி கொள்கிறது. அப்புறம் தான் அது காசாக மாறினது. காசை கொடுத்து பொருளை மாற்றிக்கிறோம். ஆமென். ஸோ நம்மளுடைய பணம் எப்படி இருக்குது? பொருளாக இருக்கிறது. அப்போ உலகம் ஒரு நாட்களில் அவங்களுடைய நம்பிக்கை அப்படி இருக்குது பாருங்கள். உலகம் ஒரு நாளில் பார்ட்டருக்கு திரும்பி போயிடும். ஏன்னா எக்கானமி அவ்வளோ மோசமாக இருக்கும் என்று சொல்கிறாங்க. ஆமென். அப்போ இன்றைக்கி நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோன்னா இன்றைக்கி நம்ம பார்ட்டர் சிஸ்டத்தை தான் வைத்திருக்கிறோம். கடவுளே, நீங்கள் எனக்கு இதை கொடுத்தீங்கன்னா நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் இதை எனக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் காணிக்கை போடுறேன். ஆமென். நீங்கள் எனக்கு இதை கொடுத்தீங்கன்னா உங்களை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும், எந்த புயல் அடித்தாலும், எது நம்மளை நேரிட்டாலும் நம்ம ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தை நம்ம எடுத்துடவே கூடாது. ஒரு சமயம் ஆண்டவர் வந்து நம்மளை விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறோமா என்கிறதுக்கான ஒரு காரியத்தை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஆபிரகாமுடைய கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆபிரகாமுக்கு 100 வயசு இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு மகனை அவனுக்கு கொடுக்கிறார். ஆமென். 100 வயசு இருக்கும்போது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த பிள்ளையை ஆண்டவர் நீ பலி செலுத்து என்று சொல்லுகிறார். இது என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோன்னு சொன்னால், ஆபிரகாமே நீ உன் மகனை எனக்கு பலி கொடு என்று சொல்லும் போது ஆபிரகாம் ஒரு வார்த்தை கூட கேட்காம அவன் மலை ஏறுறான். ஆமென். நல்லா கவனிங்க. ஆபிரகாம் ஐசாக்கை அந்த பலிபீடத்தில் கொண்டு போய் கட்டி வைக்கும் பொழுது கூட ஈசாக்கு வாயை திறந்து அவன் ஒன்றுமே சொல்லலை. ஏன் தெரியுமா? அவங்க அப்பா கிட்ட அவன் கேட்டான், ஆபிரகாம் கிட்ட அவன் கேட்டான், நம்மெல்லாம் போயிட்டு இருக்கிறோம், பலி எங்கன்னு கேட்டான். அதுக்கு ஆபிரகாம் சொன்னார், ஆண்டவர் கொடுப்பார், கர்த்தர், காட் வில் ப்ரொவைட். அதனால தான் அவருக்கு ப்ரொவைடர் என்று பேர் கொடுத்து பைபிளில் போட்டிருக்கு. யெகோவா ஈரே, ப்ரொவைடர். அவர் எல்லாம் பார்த்து கொள்வார், அவர் எனக்கு தருவார், அவர் தருவார் என்று சொன்னதை ஈசாக்கு கேட்டுட்டு அவன் அந்த பலிபீடத்தில் ஏறி அவனை படுக்க வைக்கும் போது கூட அவன் ஒன்றுமே பேசாமல் இருக்கிறான். ஏன்னா அவங்க அப்பா சொல்லிட்டாரு. இவனுக்கு அவங்க அப்பா மேலே விசுவாசம். எங்கள் அப்பா சொன்னார், பலி அவர் என்னை குத்த வர மாதிரி தான் இருக்குது, என்ன தான் பலி கொடுக்க போகிறான்னு தெரியுது, ஆனால் அவர் சொன்னார என்னது, ஆண்டவர் பலி தருவார் என்று சொல்லி. ஈசாக்கு அப்படியே படுத்து கிடக்கிறான். கத்தியை ஓங்கி ஈசாக்கு மேலே வைக்கும் போது உடனே சத்தம் கேட்குது, நிறுத்து நிறுத்து, உன் விசுவாசத்தை நான் பார்த்துட்டேன், போதும். ஆண்டவர் என்னத்தை அங்கே போர்ட்ரே பண்ணுறாருன்னா, ஒரு சாதாரண ஒரு மனுஷனே அவன் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய மகனுக்கு ஒப்பு கொடுக்கும் போது கடவுள் தன்னுடைய மகனை ஒப்பு கொடுப்பதற்கு எவ்வளோ உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. That was the ultimate display of God's love. Hallelujah. Ultimate display of God's love. Hallelujah. ஒரு ஆபிரகாம் தான், அதனால தான் ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தையாய் மாறி போனான். அவன் விசுவாசித்ததுனால அவன் விசுவாச தந்தையாக மாறி போனான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் சாதாரணமாக கொஞ்சம் காரியத்தை நம்ம இழந்துட்டா கூட நம்ம கடவுளை சந்தேக பிடிக்கிறோம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஜெபிக்கிறது தாமதம் ஆயிடுச்சுன்னா நம்ம தேவனை சந்தேக பிடிக்கிறோம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்கறது போல நம்ம வாழ்க்கை நடக்காததுனால நம்ம கடவுளை சந்தேக பிடிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு விஷயங்க, உங்கள் சூழ்நிலைமை மாறுதோ இல்லையோ, கடவுள் மாறாதவர். ஆமென், ஆமென். கடைசி வரைக்கும் விசுவாசத்தோடு இருக்கிறவங்க ரட்சிக்கப்படுவாங்க.
அல்லேலூயா. இறுதி பாரு, இன்னைக்கு நம்மளுடைய சூழ்நிலைமையும் மற்றவர்கள் கடந்து போகிற சூழ்நிலை. சில பேர் இயேசுவை விசுவாசிக்கிறதுனால அவங்களுடைய ஜீவன் என்னைக்கு போகும்னு தெரியாத நிலைமையில கூட கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பிகாஸ் தே பிலீவ் இன் ஜீசஸ், தே டோன்ட் நோ த நெக்ஸ்ட் மினிட் வெதர் தே வில் பி அலைவ். அவங்க அடுத்த நிமிஷம் உயிரோடு இருப்பாங்களா இல்லையான்னு கூட தெரியாத பட்சத்தில் கூடயும் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க இயேசுவை விசுவாசிக்கிறாங்க. அடுத்த நிமிஷம் நான் என் உயிர் போயிடும்னு எனக்கு தெரியும், ஆனாலும் நான் கடவுளை விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் நம்ம விசுவாசத்தை நம்ம சோதித்து நம்ம பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம விசுவாசத்தை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் நான் சில நேரத்தில் நான் என்னுடைய லைஃப்பில் நான் என்ன பார்க்குறேன்னா, ஆரம்ப காலங்களில் நான் எது ஜெபித்தாலும் எனக்கு கிடச்சிக்கிட்டே கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நான் சும்மா ஜெபித்தாலும் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டுக்கிட்டே இருப்பார். சும்மா குழந்தைத்தனமாக ஜெபித்தாலும் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டுக்கிட்டே இருப்பார். ஆனால் இப்போ சில காரியங்களை நான் ஆண்டவர் செய்வதற்கு முன்பதாக ஆண்டவர் என்னை எப்படி உருவாக்கணும், என்னை எப்படி ஆண்டவர் மாற்றணும், என்னை எப்படி ஆண்டவர் சீர்திருத்தம் செய்யணும் என்கிறத ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தில் நம்ம வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். போன வாரம் நம்ம பார்த்தோம், ஆண்டவரிடத்தில் போய் கெஞ்சிக்கிறதுனால, நம்ம ரொம்ப விழுந்து விழுந்து கேட்கறதுனால ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார் என்கிறது அல்ல. நீங்கள் போகும்போது கடவுள் அங்கே இருக்கிறாருன்னு விசுவாசிக்கணும். எத்தனை பேர் உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் ஜெபத்துக்கு போகும்போது கடவுள் அங்கே இருக்கிறார்? எத்தனை பேர் அதை உணர்றீங்க? That is the actual truth. You must know that God lives there. ஆண்டவர் அங்கே இருக்கிறார். உங்களை பார்க்கறதுக்கு கடவுள் வருவார். அல்லேலூயா. உங்களை சந்திப்பதற்கு கடவுள் அங்கே வருவார். உங்களுடைய சம்பாஷணம், சரி அந்த வார்த்தை, சம்பாஷணம் செய்வதற்கு, கம்யூனியன் செய்வதற்கு ஆண்டவர் அங்கிருந்து வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. Thank you Lord. பிரியமானவர்களே, இந்த சம்பவத்தை போன வாரம் நம்ம பார்த்தோம். இயேசு கானா ஊரில் அற்புதம் செய்ததை அந்த கானா பட்டணத்துக்கே தெரியும். ஆமென். கானா பட்டணத்துக்கே தெரியும். இருப்பினும் அங்கே ஒருத்தன் ஆண்டவரிடத்தில் கெஞ்சுறான். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்? நீங்களாம் அடையாளத்தை பார்த்தா தான் நம்புவீங்களா அப்படின்னு சொல்கிறார். யூ வில் நெவர் பிலீவ். ஒரே வார்த்தை தான். அங்கே ஆண்டவர் அவன் மேலே கையை வைக்கல, எதுவுமே சுஸ்தமாகணும் ஒன்றுமே சொல்லலை. ஒரு வார்த்தை தான் சொன்னார். என்ன சொன்னார்? நீ போ, உன் மகன் பிழைத்துக் கொள்வான். The man departed. While he was still on the way, his servant met him, and with the news he told him, his boy was living. Hallelujah. When he inquired at the time when the son got better, they said to him, the fever left him yesterday at 7th hour. The exact time, Jesus said to him, your son will live. So he and all his household believed. This was the second miraculous sign that Jesus performed, having come to Judea to Galilee. திருப்பியும் கானா ஊரில் இரண்டாவது அற்புதமாக கர்த்தர் அந்த இடத்துல செய்கிறதை நம்ம வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆமென். அல்லேலூயா. இப்போ நம்ம தொடர்ந்து ஜான் சாப்டர் 6க்கு போவோம். ஒரு 2 அதிகாரம் தள்ளி நம்ம போவோம். Chapter 6 verse 25. ஆறாவது அதிகாரத்தில் இயேசு 5000 பேரை போஷிக்கிறதை நம்ம பார்க்குறோம். இயேசு மறுபடியும் கலிலேயா, Jesus crossed to the far shore of the Sea of Galilee and a great crowd followed him. ஆண்டவர் அங்கே அற்புதம் அடையாளங்களை எல்லாம் செய்கிறார். ஆறாவது அதிகாரத்தில் அப்போ அவரிடத்துல நெருங்குகிற க்ரௌடை பார்த்து அவர் சொன்னார், when Jesus looked up and saw a great crowd, he said to Philip, where shall we buy bread? He said to Philip, he asked this only to test him, for he already had in mind what he was about to do. அப்போ இயேசு சும்மா கேட்குறாரு பிலிப்பு கிட்ட, இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு எங்கே போய் வாங்குறது? ஏன் இயேசு கேட்டார்னா அவருக்கு தெரியும் அவர் என்ன செய்ய போகிறாருன்னு. சும்மா சோதிச்சு பார்க்குறாரு. ஆமென். அப்போ
பிலிப்பு சொல்கிறாரு, 8 மாதம் சம்பளத்தை போட்டால் தான் இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியும், ஒரு கடி தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இங்கே ஒரு பையன் என்னது 5 அப்பம் 2 மீனோட அங்கே இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ எல்லாரையும் உட்கார சொல்லு, அப்போ நம்ம அதை பகிர்ந்து கொடுக்கலான்னு சொல்லி இயேசு அற்புதம் செய்து அந்த after the people saw the miraculous sign that Jesus did, they began to say, surely this is the prophet who is to come into the world. ஆமென். இந்த அற்புதத்தை பார்த்து அங்கே அநேக ஜனங்க அவரை விசுவாசிக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் இயேசு தண்ணி மேலே நடக்கிறத நம்ம அடுத்த சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். 25வது வசனம் வாசிங்க. ம் 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 இவங்க இந்த ஜனங்க என்னத்துக்கு தேடுறாங்க பாருங்க ஆண்டவரை. என்னத்துக்கு தேடுறாங்க? அப்பத்துக்கும் என்னத்துக்கு? ஃபார் ஃபுட். பிகாஸ் 8 loaves, அந்த 5000 பேர் போஷித்த அந்த 5 அப்பம் 2 மீன் ஆண்டவர் போஷித்ததுனால அதனால் ஒரு கூட்டம் ஆண்டவர் பின்னாடி போகிறது. இன்னைக்கு பிரியமானவர்களே, நம்ம எதற்காக ஆண்டவர் பின்னாடி போகிறோம் சிந்திச்சு பாருங்க. ஆண்டவர் இடத்துலேருந்து ஏதாவது கிடைக்குமா? ஆண்டவர் எனக்கு ஏதாவது கொடுப்பாரா? ஆண்டவர் எனக்கு ஏதாவது செய்வாரா? பெரும்பாலும் நம்ம சொல்லுகிற சுவிசேஷத்தில் பெரிய பலம் இருக்குது. பெரிய பலம் இருக்குது. என்ன பலனா, இயேசு இதை செய்வாருங்க நம்பி வாங்க, இயேசு இதை செய்வாருங்க அதை நம்பி வாங்க, அப்படி சொல்கிறது கூட ஒரு விதமான ஒரு பலம் தான். நம்ம ஜனங்களுடைய இருதயத்தில் இப்படியாப்பட்டதான ஒரு எதிர்பார்ப்பை போட்டுட்டு தான் நம்ம அவங்கள சபைக்கு கூப்பிடுக்கிறோம். மாறாக இயேசு என்ன தெரியுமா செஞ்சார்? அற்புதத்தை செஞ்சுட்டு தான் அவங்கள பின்னாடி அவர் வர வச்சார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் போய் ஒரு ஆள்கிட்ட சுவிசேஷம் சொல்லும் போது அங்கேயே நீங்கள் அவங்களுக்காக ஜெபிச்சிடணும். உங்கள் தேவை என்ன? உங்களுக்கு நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லணும். இயேசு கிறிஸ்து யார், எதற்கு வந்தார், இயேசு கிறிஸ்து ஏன் உங்களுக்கு தேவை. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தா நீங்கள் மரித்தாலும் நீங்கள் என்ன செய்வீங்க? அவரோடு இருப்பீங்க, நீங்கள் நித்திய ஜீவனை அடைவீங்க என்று சொல்லி இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை ரட்சிக்க வந்தார். எங்கேருந்து? இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு உங்களை ரட்சித்தார். மரண எரிகிற அக்கினியிலிருந்து உங்களை ரட்சிக்கும்படி வந்தார். அவருடைய சமூகத்துக்கு உங்களை சேர்க்கும்படி வந்தார். அதுதான் சுவிசேஷம். அல்லேலூயா. to let the people know that God came for them. அவங்களுக்காக கடவுள் வந்தார். அவங்க பாவத்துக்காக அவங்க என்னது மன்னிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? தேவையின் அடிப்படையில் ஜனங்களை இயேசு கிறிஸ்துவுக்கு கொண்டு வர்றது ஒரு விதமான ஒரு தவறு தான், சின்ன தவறு தான் நம்ம செய்கிறோம். நீங்கள் வாங்க, உங்களுடைய பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கும். ஆமென். நீங்கள் வாங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கும். நீங்கள் வாங்க, உங்களுடைய பிஸ்னஸ், அப்படி சொல்கிறது இல்லை. நீங்கள் போய் சுவிசேஷம் சொல்லும் போது அங்கேயே அவங்களுடைய தேவை என்னன்னு அறிஞ்சு அங்கேயே நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு வரணும். அல்லேலூயா. அங்கே நீங்கள் அற்புதத்தை செய்ய ஆரம்பிக்கணும். அவங்க இயேசுவின் நாமத்தில் நீங்கள் அங்கே ஜெபம் பண்ணி அற்புதம் நடக்கணும்னு நீங்கள் ஜெபிச்சுட்டு வரணும். அல்லேலூயா. ஆமென். வியாதிசர் இருக்கிறாங்களா, அவங்கள போய் சந்தித்து, இங்கே பாருங்கள், உங்கள் வியாதியோட உங்கள் ஆத்மா தான் ரொம்ப முக்கியம். ஆமென். ஒருவேளை நீங்கள் வியாதியில் மறுத்தா கூட உங்கள் ஆத்மா கடவுளிடத்தில் போகும். அதுதான் நம்ம சொல்ல ஆரம்பிக்கணும். ஆமென். உங்களுடைய ஆத்மா தேவனிடத்தில் போய் சேரும். அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் அந்த வியாதிக்காக ஜெபம் பண்ணணும். இப்போ நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா, இயேசுவை நம்புறீங்களா? இப்போ நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். அல்லேலூயா. அப்படி நீங்கள் செய்யும் போது அங்கேயே அற்புதம் நடக்கும். அற்புதம் நடந்த பின்பு அவங்க ஆண்டவரை தேடி வருவாங்க. அல்லேலூயா. எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் அற்புதத்தை தேடிக்கிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறது ஒருவேளை ஒரு சில தவறுகள் அதில் நடக்குதுன்னு சொல்கிறேன். அது முற்றிலும் தவறுன்னு நான் சொல்லலை. அப்போ நீங்கள் அங்கே சுவிசேஷம் சொல்லும் போது அந்த இயேசுவின் நாமத்தை அவங்களுக்கு நீங்கள் பிரசங்கிக்கும் பொழுது, இயேசுவை நீங்கள் அங்கே நம்பி அங்கே போய் ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்லும் போது நீங்கள் அந்த நாமத்தை பயன்படுத்தி ஜெபிக்கலாம். அல்லேலூயா. God gives you the authority because you are sharing his name. அவருடைய நாமத்தை நீங்கள் அங்கே சொல்லும் போது உங்களை அவர் வெட்கப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்ம எதற்காக ஆண்டவர் பின்னாடி நம்ம போய் கொண்டு இருக்கிறோம்? இன்றைக்கி நம்ம
கடவுளை எதற்காக தேடுறோம்? அவர்கிட்ட இருந்து ஏதாவது கிடைக்குமா? இந்த ஒருவேளை நம்ம ஆரம்பத்தில் நம்ம இயேசுவை விசுவாசித்து அவரை நேசித்து அவர் உண்மையான தேவன் என்று விசுவாசித்த காலங்கள் உண்டு. அப்புறம் போக போக தேவைகள் அதிகரிக்கும் போது இப்போ தேவைக்காக கடவுளை தேடுறோம். அல்லேலூயா, ஆமென். பிரியமானவர்களே, இது ரெண்டுமே தவறு. அல்லேலூயா, இது ரெண்டுமே தவறு. நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால், நம்ம தேவையின் பின்னாடி அதிகமாக தேவைக்காக கடவுளை தேடுறதும் தவறு. இன்னொரு இடத்துல போய் தேவைக்காக ஜனங்களை சபைக்கு கூப்பிடுகிறதும் தவறு. அல்லேலூயா. முதல்ல அவங்க தேவையை சந்திச்சுட்டு தான், இயேசு எங்கேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போஷிச்சுட்டு தான் பிரசங்கம் பண்ணுவார். அல்லேலூயா. எப்போதும் நீங்கள் ஒரு ஆளுக்கு சுவிசேஷத்தை சொல்லிட்ட பிறகு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்களுடைய தேவைக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்போ நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு அடையாளத்தை காட்டுவார். உங்களுடைய பிரச்சனையோட உங்களுடைய ஆத்மா ரொம்ப முக்கியம். அதை நம்ம வலியுறுத்தணும். உங்கள் ஆத்மா தேவனிடத்தில் போய் சேர வேண்டும். உங்கள் ஆத்மா தேவனோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் நம்ம என்ன சிந்திக்கணும் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு என்னுடைய விசுவாசத்தை நான் எப்படி ஆரம்பித்தேன்? ஹவு டிட் ஐ ஸ்டார்ட்? என்னுடைய விசுவாசம் எப்படி ஒருவேளை நீங்கள் கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்திருக்கலாம். ஆனாலும் அவங்க சேர்ச்சி கூட்டிகிட்டு போனாங்க, நான் அப்படியே போய் கடவுளை நம்ப ஆரம்பிச்சிட்டேன். சரி, அதுவும் நல்லது. அப்படியே கடவுளை நம்பி இப்போ என் வாழ்க்கையில் நான் எதற்காக அவரை தேடுறேன்? அவரையே தேடுறேன்னா அவர் கையிலேருந்து என்ன வருதுன்னு தேடுறேன்னா, இதுதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அவர் கையிலேருந்து எனக்கு என்ன கிடைக்கும்? தேவையை சந்திச்சா தான் அவர் கடவுள். இது அந்நியர்கள் பேசுறது. அல்லேலூயா. தேவையை சந்திச்சா தான் அவர் கடவுள், இல்லாட்டி அவர் கடவுள் இல்லை. இன்னைக்கு நம்ம பைபிளில் வாழ்ந்த பரிசுத்தவான்களோடு நம்மளை ஒப்பிட்டு பார்க்கும்போது, இன்னைக்கு உங்களை யாராவது தூக்கி சிலுவையில் அடித்தாங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? கத்தி எடுத்து உங்கள் கழுத்தில் வச்சா நீங்கள் என்ன செய்வீங்க? அல்லேலூயா. கத்தியை சாப்பிங் பிளாட்டில் வச்சு இன்றைக்கி உன் கையை வெட்ட போகிறேன், இன்றைக்கி இயேசு கடவுள் இல்லைன்னு நீ சொல்லணும், என்ன செய்வீங்க? சிந்திச்சு பாருங்கள். வாட் வில் யூ டூ? Will you deny? Will you say no? Will you say yes? என்ன செய்வீங்க? சிந்திச்சு பாருங்க. இப்போ அதுதான் நம்ம அந்த விசுவாசத்தில் நம்ம வளரணும். அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் பவுலை பாருங்க, எத்தனை முறை ஷிப் ரேக், அவர் ஊழியத்துக்கு தான் போனார், கப்பல் உடஞ்சி கடலில் முழுகி போச்சு. எல்லாம் அங்கே பிடிக்கிற கட்டையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு தொத்திட்டு கரையை வந்து சேர்ந்தாங்க. எத்தனை முறை அவர் போகும்போது அவரை கொள்ளை அடித்தாங்க. அவர் ஒரு நாள் எத்தனையோ முறை அவரை அடித்து நிர்வாணமாலாம் போட்டிருக்கிறாங்க. அடித்து தூக்கி போட்டுட்டாங்க. செத்துட்டாருன்னு நினச்சாங்க. சபையெல்லாம் உட்காந்து ஒரு இடத்துல இருக்குது. அவர் திருப்பி எழுந்திரிச்சு சேச்சை போய் பலப்படுத்திட்டு போகிறாரு. சிந்திச்சு பாருங்க. நிர்வாணம், பட்டினி, நாசம், மோசம், ஏமாற்றம், அடி உத, கொள்ளையர்கள்னால வந்த துன்பம், கடல்னால வந்த சீர்ஸ், என்னது டிசாஸ்டர்ஸ். எத்தனை முறை, how many times he was beaten, how many times, எத்தனை முறை அடிச்சாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு சும்மா கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதோட கடவுளை விட்டு போயிடுறாங்க, சர்ச்சை விட்டு போயிடுறாங்க, எல்லாம் செஞ்சிடுறாங்க. சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்குது? சிந்திச்சு பாருங்க. அல்லேலூயா. இப்போ நான் நெசமாக உங்களை பார்த்து கேட்குறேன், உங்களை கழுத்தில் கத்தியை வச்சு இயேசு கடவுள்ல நீ இப்போ சொல்லு, நான் உன்னை விட்டுட்டு போகிறேன்னு சொன்னால் என்ன செய்வீங்க? சிந்திச்சு பாருங்க. என்ன செய்வீங்க? சிந்திச்சு பாருங்க. ஐயோ, என் பிள்ளை யார் பாப்பா? ஐயோ, என் வீட்டு காசு, என்னோட இப்போ என்ன, ஐயோ கடவுளே அப்படின்னு நீங்கள் என்ன செய்வீங்க? சிந்திச்சு பாருங்க. அந்த சூழ்நிலைமை உங்களுக்கு வராது, பயப்படாதீங்க. ஆனால் நிச்சயமாக நான் சொல்கிறேன், நம்மளுடைய தேடுதல், இந்த கேள்வியே உங்கள் இருதயத்தில் ஒரு 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 என்ன உங்களை ரியலைஸ் பண்ண வைக்கும், உங்களை உணர்த்த ஆரம்பிக்கும். என்னன்னு சொன்னால், நம்ம எதுக்காக ஆண்டவரை தேடுறோம், எதுக்காக ஆண்டவரை நம்ம தேடுறோம்? சிந்திச்சு பாருங்கள். அல்லேலூயா. வாட் இஸ் இட் ஃபார்? தொடர்ந்து நம்ம வாசிப்போம்.
Do not work, 27, do not work for food that spoil, but for food that endures to eternal life. வாசிங்க. அழிந்து போகிற போஜனத்துக்காக. இப்போ பாருங்க, நான் உங்களை பார்த்து கேட்குறேன், ஒரு கேன்சரில் ஒரு ஆள் இருக்கிறாரு. இப்போ அவர் கேன்சருக்காக சேர்ச்சுக்கு சுகமாடையணும்னு சேர்ச்சுக்கு வராரு. இப்போ நம்ம ஜெபம் பண்ணுறோம், அவர் கேன்சர்லேருந்து சுகமாயிட்டார். ஒரு நாள் செத்து தானே போக போகிறாரு, மரித்து தானே போக போகிறாரு. மரித்த லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். திருப்பி இன்ன வரைக்கும் லாசரு உயிரோடு இருக்கான்? இன்னும் உயிரோடு இருக்கான்? இல்லை தானே, மரித்து தானே போனான். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? அப்போ அழிந்து போகிற இந்த அற்புதம், இயேசு கொஞ்சம் அற்புதம் செய்ய முடியும். பட் எவ்வளோ நாளைக்கு நீங்கள் உயிரோடு இருக்க போகிறீங்க? அப்போ அழிந்து போகிற உணவு, அழிந்து போகிற அற்புதம், என்றைக்கும் முடிய போகிற, இன்றைக்கி ஆண்டவர் உங்களை காப்பாற்றிட்டாரு, இன்றைக்கி ஆண்டவர் உங்களை சுகப்படுத்தி கொண்டு வந்துட்டார். நீங்கள் எத்தனை வருஷம் வாழ போகிறீங்க? ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீங்கள் உயிரோடு இருப்பீங்க வச்சுங்க. ஆனால் நீங்கள் மரித்து தான் போக போகிறீங்க. அல்லேலூயா. நிச்சயம் நீங்கள் மரிப்பீங்க. ஆமென். ஒரு நாள் இந்த உடம்பை விட்டு நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்ம நிச்சயம் போய் தான் ஆகணும். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி உங்களை வாழ்த்துறேன், நீங்கள் 200 வயசு வரைக்கும் வாழணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை வாழ்க்கையில் வைத்திருக்கிற அந்த சித்தத்தை நீங்கள் செய்து முடிக்கிற வரைக்கும் நீங்கள் மரித்து போகக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய நன்மையெல்லாம் ருசித்து பார்த்துட்டு கடவுள் உங்களுக்கு வைத்திருக்கிற இந்த கையில் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் கடவுளுடைய சித்தத்தை செய்து முடித்துட்டு தான் நீங்கள் மரித்து போகணும். ஆண்டவர் உங்களுக்கு நீண்ட ஆயுசையும் நீண்ட வாழ்வையும் உங்களுடைய சுகத்தையும் ஆண்டவர் கொடுப்பாராக. அல்லேலூயா. நீண்ட ஆய்வோடு நீங்கள் இருக்கணும். ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ ஒரு ஆள் கேன்சர்லேருந்து சுகமாயிட்டாரு, லுக்கேமியா நல்லா போச்சு, கை துண்டாக போய் திருப்பி முளைச்சிருச்சு, எல்லாம் நடக்குது, சரி வச்சுக்குவோம். ஆனாலும் ஒரு நாள் அவன் மரித்து தான் போக போகிறான். அவன் வாழ்நாள்லாம் திருப்பி அவன் என்னத்தை தேடணும்? சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கி ஆண்டவர் அற்புதம் செஞ்சிட்டாரு, இப்போ அடுத்து அவன் என்ன செய்யணும்? நித்திய ஜீவனை அவன் தேட ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. நித்திய ஜீவனை அவன் தேட ஆரம்பிக்கணும். நிறைய பேத்துக்கு அற்புதம் நடக்காததுக்கு காரணம் என்னன்னா, அந்த அற்புதமே நாளைக்கு அந்த நித்திய ஜீவனை தேடுவதற்கான தடையாக மாறி போகும். சில பேர் பிள்ளை வேணும் கேட்பாங்க, பிள்ளைக்கு ஜெபம் பண்ண பிறகு அந்த என்ன ஆயிரும்? பிள்ளை விக்கிரம் ஆயிரும். அல்லேலூயா. வேலை வேணும்னு கேட்பாங்க, கடைசியில் என்ன ஆயிரும்? வேலை விக்கிரம் ஆயிரும். அல்லேலூயா. மனைவி வேணும்னு கேட்பாங்க, மனைவி என்ன ஆயிரும்? விக்கிரம் ஆயிரும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நம்மளுடைய வாழ்க்கையில் கடவுளுடைய அற்புதத்தை நம்ம என்ன செய்கிறோம்? விக்கிரமாக்கி வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன். ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வேண்டிய அற்புதத்தை செய்வாரானால், ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார்? ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வேண்டிய அற்புதத்தை செய்துட்டார்னு வச்சுக்கோ, செஞ்சிட்டாரு. இப்போ அந்த அற்புதத்தை ஈசாக்கு மாதிரி திருப்பி நீங்கள் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? Are you ready? Are you ready? That's faith. Hallelujah. அதுதான் விசுவாசம். இதெல்லாம் நீங்கள் வளருவீர்களானால் ஆண்டவர் உங்களுக்கு எதையும் செய்வார். ஆண்டவருக்கு தெரியும், நான் என்ன செஞ்சாலும் அவன் என்னை தான் தேடுவான், என் முகத்தை தான் தேடுவான். அவனுக்கு தெரியும். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர்கிட்ட நம்ம நன்மைகளை கேட்குறோம், இதை கேட்குறோம், அதை கேட்குறோம். ஆனால் நாளைக்கு அதுவே தடையா. இன்றைக்கி ஏன் சேர்ச்சுக்கு வரல? இல்லை பாஸ்டர், என்னுடைய ஒரு வேலை. இன்றைக்கி ஏன் என் வேலைக்கு வரல? பிஸ்னஸ். இன்றைக்கி ஏன்? அல்லேலூயா. ஆனால் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவர் எனக்கு அந்த பிஸ்னஸை கொடுத்தார்னா நான் கர்த்தருக்காக நான் உண்மையாய் வாழ்வேன், கர்த்தருக்காக நான் சுவிசேஷம் சொல்லுவேன், கர்த்தருக்காக நான் உற்சாகமாக இருப்பேன் சொல்கிறது. அப்புறம் ஒரு பிரதர் பழைய சேர்ச்சில் நான் இருக்கும்போது, ரொம்ப பழைய சேர்ச்சு, ஒருத்தர் வந்தார், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாராம். ஆண்டவர் நம்பர் அடித்து காசு கொடுத்தாராம். 5000 வள்ளிங்க. 1999 5000 வள்ளி எவ்வளோ பெரிய காசு சிந்திச்சு பாருங்க. அதான் கடைசி அவரை நான் பார்த்தது. இன்னைக்கு வரைக்கும் அவரை நான் பார்க்கவே இல்லை எங்கேயும். அதோட சேர்ச்சுக்கும் வரல, எங்கேயும் வரல, நான் அவரை எங்கேயுமே பார்க்கல. அல்லேலூயா. இப்போ நம்ம ஜெபம் பண்ணுறோம், சில பேர் ஜெபம் பண்ணுறீங்கன்னு தெரியும். ஆண்டவரே எனக்கு டாமாய் சாய் எனக்கு என்ன 60 மில்லியன் எனக்கு கொடுங்க. 60 மில்லியன் கொடுத்துட்டாரு. இப்போ நீங்கள் உட்காந்து துதிப்பீங்களா ஆண்டவரை?
துதிப்பீங்களா? துதிப்பீங்களா? செஞ்சு பாருங்க. துதிப்பீங்களா? இல்லை. எங்கடா இந்த பாசனை என்கிட்ட தசம பாவம் கேட்டுருவாருன்ட்டு என்னது ஓடிடுவீங்க. தசமபாவம் கொடுக்கணுமே, ஐயோ இவ்வளோவா, அப்படியே திரும்ப இதே வெளியாவே. பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவர் எதையும் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்மளுடைய தேடுதல் அவராக இருக்கணும். இதை நீங்கள் அஸ்திபாரமாக வைக்கணும். ஆண்டவர் எதை கொடுத்தாலும் ஏன் தேடுதல் கடவுள் தான். அல்லேலூயா. என் ஒய்ஃப் சிசேரியன், மொதல் பிள்ளைக்கு, ரெண்டாவது பிள்ளை நார்மல், மூணாவது பிள்ளை சிசேரியன். இது மாதிரி நடக்காது. மொதல் பிள்ளை சிசேரியன், ரெண்டாவது நார்மல், மூணாவது சிசேரியன். ஆமென். சிசேர் பண்ணி ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் சர்ச் கொண்டுட்டாங்க. பிள்ளை பிறந்துச்சு, அதே மாதிரி தான் ஒரு ஃபியூ வீக்ஸ் ரெஸ்ட் பண்ணாங்க, சர்ச் கொண்டுட்டாங்க. எந்த தடையும் இல்லை. பிள்ளையை கூட்டிகிட்டு வந்தால் ஐயோ தூசி பட்டுரும், சத்தம் கேட்கும், போடுங்க அது பாட்டுக்கு. அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் எதை கொடுத்தாலும் நான் கடவுளுக்கு கொடுப்பேன். எனக்கு ஆண்டவர் எதை கொடுத்தாலும் நான் கடவுளுக்கு என்று ஒப்பு கொடுப்பேன். அந்த மென்டாலிட்டியில் நீங்கள் இருக்கும்போது ஆண்டவர் எதையும் உங்களுக்கு கொடுப்பார். பிகாஸ் அவருக்கு தெரியும் நீங்கள் கொடுக்கறத, அந்த அழிந்து போகிற அந்த உணவை பார்க்கிலும் நித்திய ஜீவன் தருகிறவரை நீங்கள் அவரை தேட ஆரம்பிக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்கள் ட்ரீம் anything that comes to any dreams that come to pass, remember always the eternal life is him. நித்திய ஜீவன் அவரே. தொடர்ந்து வாசிப்போம். Do not work for food that spoils, but for food that endures to eternal life. அடுத்து, யார் கொடுப்பா? மனுஷ குமாரன் அவர் உங்களுக்காக கொடுப்பார். அடுத்து, அவர்கள் அவரை நோக்கி பக்கத்தில் பார்த்து கேளுங்க. தேவனுக்கு என்னது சொல்லுங்க, வாசிங்க சிஸ்டர், மைக் செக் பண்ணுங்க. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி தேவனுக்கேற்ற கிரியைகளை, நல்லா கவனிங்க, தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பக்கத்தில் பார்த்து கேளுங்க. தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யும்படிக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கேளுங்க. தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யும்படிக்கு நாங்கள் என்ன செய்யணும்? கடவுளுடைய வேலையை செய்வதற்கு இப்போ நாங்கள் என்ன, வாட் இஸ் ரிக்வயர்ட் ஃபர்ஸ்ட் டு டூ த காட்ஸ் ஒர்க்? கடவுள் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிற காரியங்களை செய்வதற்கு நாங்கள் என்ன செய்யணும்? அதான் அர்த்தம். வாட் மஸ்ட் we do to do the works God requires? கடவுள் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிற கிரியைகளை செய்வதற்கு நாங்கள் என்ன செய்யணும்? அடுத்த கேள்வி, அடுத்த பதில், அடுத்த வசனத்தில் பதில் இருக்கிறது. 29வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நல்ல கவனிங்க, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக சொன்னார், அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாய் இருக்கிறது என்றார். அல்லேலூயா. அவர் அனுப்பினவரை விசுவாசிக்கிறதே தேவனுக்கு ஏற்ற கிரியைகள். அல்லேலூயா. அல்லேலூயா. The ultimate பிரதானமானது என்ன அப்படின்னு சொன்னா, அனுப்பினவரை, அனுப்பப்பட்டவரை விசுவாசிப்பது. யார் அனுப்பப்பட்டிருக்கிறா? இயேசு அவரை பார்த்து தான் சொல்றாரு, அங்கிருந்து வந்து அனுப்பப்பட்டல என்ன விசுவாசி. இதுதான் கடவுள் எதிர்பார்க்கிற கிரியையே இதுதான். அப்பனா there has to be
an action, there has to be something worked for, there has to be something that people desire. ஜனங்க அவரை நோக்கி அவரை தேடி அவர் வந்தவரை விசுவாசிக்கிறத அந்த கிரியைகளை அவங்க செய்து கொண்டே இருக்க வேண்டும். விசுவாசம் என்பது ஒரு தொடர்ச்சியான ஒரு வேலை நம்ம வாழ்க்கையில். எப்படி விசுவாசம் வரும், எப்படி நம்ம வாழ்க்கையில் விசுவாசம் வரும், அவரையும் அவர் சொன்ன வார்த்தையையும் கடைசி வரைக்கும் பிடிச்சு கொண்டே இருக்கும் போது நம்ம விசுவாசத்தை விட்டு விலக மாட்டோம். Know that the eternal life 27வது வசனத்தில் நித்திய ஜீவன் மனுஷகுமாரன் தான் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை எப்படி விசுவாசிக்கணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல அவர் யார், அவர் என்ன சொன்னார், இந்த ரெண்டு விஷயத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை கட்டும் பொழுது, இதுக்காங்கிட்ட நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீங்கன்னா அவங்க மறுபடியும் என்ன கேட்குறாங்க 30வது வசனத்தில், அதற்கு அவர்கள், அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் அடையாளத்தை காண்பிக்கிறீர். திருப்பியும் அடையாளத்தை தான் கேட்குறாங்க. கிவ் மீ சைன், கிவ் மீ சைன். நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர், என்னத்தை நடப்பிக்கிறீர்? வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லையா? என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. மெய்யான அப்பம் மேலிருந்து வந்துச்சு, நான் தான் என்று இயேசு அவங்க கிட்ட சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. மத்திய புஸ்தகத்துக்கு நம்ம திரும்பி போவோம். இதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 12வது அதிகாரம். We have to grow in our faith. அல்லேலூயா. நம்ம விசுவாசத்தில் நம்ம வளர வேண்டும், பின்மாற்றம் அடையக்கூடாது. அல்லேலூயா. நம்ம வளர்ந்துக்கிட்டே போகணும். அல்லேலூயா. கடைசியில் நம்ம என்ன, எதற்காக ஆண்டவர் இடத்துல போகிறோம், எதுக்கு ஆண்டவர் பின்னாடி போகிறோங்கிறதுக்கான அந்த கேள்வியை நம்ம எப்போதும் நம்மளை கேட்டுக்கிட்டே இருக்கோம். இஸ் மை மோட்டிவ் சேஞ்ச், மை டிசைர் ஹேவ் சேஞ்ச்ட். 39வது வசனம், 12:39. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக he answered them, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேற அடையாளம் கேட்காதீங்க, கொடுக்கவே படாது என்று சொல்கிறார். அடுத்து இந்த என்ன அடையாளம், what is it? யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். அல்லேலூயா. இங்க இயேசு சொல்லிட்டாரு, எப்படி யோனா மீனின் வயிற்றில் 3 நாள் இருந்தாரோ அதே மாதிரி இதுதான் அடையாளம். என்ன அடையாளம்? நீங்க என்னமோலாம் அடையாளம் தேடுறீங்க, என்னென்னமோ அடையாளம்லாம் கேட்குறீங்க. நான் 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன், அதான் அடையாளம். நான் 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேனே, அதுதான் உங்களுக்கு அடையாளம். வேற எந்த அடையாளமும் உங்களுக்கு கொடுக்கப்படாதுன்ட்டார். அதை பார்த்து விசுவாசிச்சா விசுவாசிங்கன்ட்டார். அதை பார்த்து நம்புனீங்கன்னா நம்புங்க என்று சொன்னார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அதுதான் நம்மளுடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இன்னைக்கும் கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது. எங்க அவர் சரீரம், எங்க அவருடைய எலும்பு, எங்க அவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறார். அந்த விசுவாசம் நமக்கு போதுமானது. அல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்கு போதுமானது. அல்லேலூயா. இதை நம்ம விசுவாசமாக நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த ஜனங்க அடையாளத்தையே தேடிக்கிட்டே இருக்கிறாங்க, அடையாளத்தை தேடுறாங்க. ஆண்டவர் சொன்னார், இதை விட ஒரு பெரிய அடையாளத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாரு, 3 நாளில் அதே மாதிரி மனுஷகுமாரன் பூமியில் இருப்பார், ஆனால் மேலே வருவார்.
That's the sign. Hallelujah. That's the sign. பிரியமானவர்களே, இன்னைக்கு அவர் தான் ஆண்டவர், அவர் தான் தேவன், அவரை தவிர வேற தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா. அவர் தான் மெய்யான தேவன். மனுஷனை ரட்சிக்கும்படி வந்தார், மனுஷனை நேசிக்க வந்தார், மனுஷனுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். அவர் நம்மளுடைய பாவத்தில் மரித்து நம்ம உயிரோடு இருக்கிறோன்னு அவர் உயிர் தெழுந்தார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு உயிர் தெழுகிறோம். இன்னைக்கு நம்ம பழைய வாழ்க்கையை கலைத்து இன்னைக்கு புதிய வாழ்க்கையில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இனி நம்மளுடைய வாழ்க்கை கடவுளையே அறிந்து அவரையே தேடி அவருக்கென்று நம்மளை ஒப்பு கொடுத்து அவரே விசுவாசிக்கிறது தான் தேவனுடைய கிரியை என்று நம்ம பார்த்தோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அழிந்து போகிற காரியத்தை தேடாமல் அழிவில்லாத நித்திய ஜீவனை தருகிற அந்த ஆண்டவரை தேடுகிறதுல நம்ம விசுவாசத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் போய் தேவைகளுக்காக ஆண்டவரிடத்துல போய் ஜெபிக்கிறத கொஞ்சம் ஓரமாக வச்சுருங்க. Stop going to God praying for your needs. Only children will keep coming. அப்பா எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு இது வாங்கி கொடுங்க, எனக்கு அதை வாங்கி கொடுங்க. பிள்ளைங்க தான் போவோம். வளர்ந்த பிள்ளைங்க வந்து இப்போ நான் என்ன செய்யணும், அடுத்து வீட்டு பொறுப்பு எடுக்கணுமா, என்ன செய்யணும், நாளைக்கு அந்த அப்பா இல்லாட்டி அந்த பிள்ளைங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும்னு. ஏன்னா அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஹல்லேலூயா. ஆமென். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்மளுடைய விசுவாசம் அந்த நித்திய ஜீவனை தேடுகிறதுல இருக்கணும், இயேசுவை தேடுகிறதுல இருக்கணும். மற்றதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும், கூட கொடுக்கப்படும். இதெல்லாம் தானாகவே வரும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையா. ஆனால் நன்மையே தேடிக்கிட்டு இருந்தோம்னா கடவுள் நம்ம வாழ்க்கையில் குறைஞ்சிக்கிட்டு இருப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய விசுவாசத்தை நம்ம கட்டி எழுப்ப வேண்டும். என்ன நடந்தாலும், என்கிட்ட என்ன இருக்குதோ, என்கிட்ட என்ன இல்லையோ அதுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். என்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு நான் கடவுளை துதிக்கிறேன். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே ஐ எம் ஒன்லி சீக்கிங் ஹிம். நான் அவரை தான் தேடுறேன், அவரை தான் நான் நாடுகிறேன், அவரை தான் நான் என்ன செய்கிறேன், பற்றி கொண்டு இருக்கிறேன். அவரை தேடுறதை நான் விடவே மாட்டேன். ஹல்லேலூயா. இப்போ நம்ம வந்து சபைக்கு வந்து யாரை எப்படி கூப்பிடணும்னு நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. உங்கள் ஆத்மா அழிஞ்சு போயிருங்க. இந்த தேவையை கர்த்தர் சந்திப்பார், இது பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் ஆத்மா, ஹல்லேலூயா, நம்ம அதைத்தான் நம்ம வலியுறுத்தணும். ஆத்மா தான் முக்கியம். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நம்ம என்ன நடந்தாலும், எது நம்ம வாழ்க்கையில் அசைந்தாலும், எது நம்ம வாழ்க்கையில் கிடைத்தாலும், எது நம்ம வாழ்க்கையில் கிடைக்காட்டியும் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் முதல் தேடுதலாக இருக்க வேண்டும். அப்படியே எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. நான் சிலருக்காக நான் ஜெபிக்க போகிறேன். I want to pray for some people. Hallelujah. Thank you Lord. நீங்கள் ஒரு வியாபாரம் தொடங்கி இருக்கிறீங்க, வியாபாரம் செய்கிறீங்க, அல்லது உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கிறது, அல்லது நீங்கள் படிக்க போகிறீங்க, பரீட்சைக்காக உங்களுக்கு ஜெபம் வேணும்னா நீங்கள் முன்னுக்கு வாங்க. I want to pray for you. Hallelujah. Thank you Lord. Hallelujah. Thank you Lord. I have an exam coming. I need to prepare myself. I've started something, my business, my job. You come to God and I want to pray for you. Hallelujah. உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். படிப்புக்காக, வேலைக்காக, உங்கள் பிஸ்னஸ்க்காக நான் ஜெபிக்க போகிறேன். Thank you, Lord.
நீங்கள் முன்னுக்கு வந்திருக்கிறீங்க, ஏதோ ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பிச்சிருக்கிறீங்க, செய்திருக்கிறீங்க, செய்ய போகிறீங்க. இந்த அடிப்படையில் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க. கொஞ்சம் அப்படியே நல்லா நில்லுங்க, தள்ளி தள்ளி நில்லுங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஏதோ எதிர்பார்ப்போடு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க. நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு எதை கொடுத்தாலும் முதலாவது அவர் தான் என்னுடைய தேடுதல், அவர் தான் நித்திய ஜீவன், அவர் தான் நித்திய ஜீவன். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆயத்தப்படுத்தி தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு என்ன லாபம்? ஹல்லேலூயா. Thank you Lord. I want to pray for your success, but your success don't determine the power of God, the strength of God. தேவன் யார் என்பது உங்களுடைய வெற்றி அது நிர்ணயிக்காது. ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. ஆண்டவர் மாறாதவர். இதில் என்ன முக்கியம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கடவுளை அறிந்து கொள்வது, தேவனை அறிந்து கொள்வது. The thing that you attain. Hallelujah. பிதாவே இயேசுவின் நாமத்தினால நீங்கள் முன்பதாக இருக்கிற இந்த சகோதரிகள் சகோதரர்களுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். Hallelujah. Thank you Lord. Oh yes, yes. I want to take a little bit time to pray for you. Hallelujah. நீரே உன்னத. ஹல்லேலூயா. பா, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. உங்களுடைய தேடுதல் உங்களுக்கு கிடைக்கிறது கிடைக்காதது தேவனை நிர்ணயிக்க கூடாது. ஹல்லேலூயா. எது இருந்தாலும் எது இல்லாமல் போனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எப்படி நீங்கள் இருப்பீங்கன்னா நீங்கள் வேற லெவலுக்கு உங்களை கர்த்தர் உயர்த்தி கொண்டு போவார். பிகாஸ் நீங்கள் விசுவாசத்தில் வளர ஆரம்பிச்சிட்டீங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்தில் நீங்கள் பெருக ஆரம்பிச்சிட்டீங்க. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே தேங்க்யூ. அந்த காலை வேளையில ஆண்டவரே இந்த சமூகத்தில் உங்களுடைய சமூகத்தில் உங்களுக்கு முன்பதாக நிற்கிற நம்முடைய சகோதர சகோதரி பிள்ளைகளை நீங்கள் நோக்கி பாருங்க ஆண்டவரே. தேங்க்யூ லோ. ஏதோ ஒரு தொடக்கத்தை இவர்கள் செய்திருக்கிறார். தேவனுடைய கரம் உங்கள் மேலே வருது. ஆண்டவர் அப்படியே உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறார். முதலாவது இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்துக்கும் கர்த்தர் கொடுத்த காரியங்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். வாய்ப்புகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வியாபார வாய்ப்பு, இந்த வேலை வாய்ப்பு ஆண்டவரே, இந்த படிக்கிற அந்த வாய்ப்பு ஆண்டவரே, இந்த காரியங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால. ஓ ஜீசஸ், ஜீசஸ். சுகத்துக்காக ஆண்டவரே, பலனுக்காக, மாற்றத்துக்காக எதை இங்கே தேடி நின்றாலும் எங்கள் இருதயத்தின் ஆழத்தில் நாங்கள் முதலாவது உங்களையே தேட ஆரம்பிக்கிறோம். நித்திய ஜீவன் உங்களுடையது. நீங்கள் தான் கொடுப்பீங்க. ஜீவ அப்பம் நானே என்று சொன்னவர். ஹல்லேலூயா. ஜீவ அப்பம் நானே என்று சொன்ன என் தேவன் இயேசுவின் நாமத்தினால ஜீவ அப்பம் என்று சொன்னவரே. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயில புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்று சொன்னான். ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உம்மை விசுவாசிக்கிறவர்கள் ஒருபொழுதும் ஆண்டவரே கெட்டு போக மாட்டார்கள், நித்திய ஜீவன் அடைவார்கள். இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் நித்திய ஜீவன் அடைவார்கள் என்று சொல்லி இவ்வளவா இந்த உலகத்தை அன்பு கூர்ந்து உம்முடைய குமாரனை, உம்முடைய மகனை எங்களுக்காக கொடுத்தீங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். முதலாவது இயேசுவின் நாமத்தினால இவர்கள் செய்கிற வியாபாரத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். I pray for the business. I pray for their hands, the work of their hands. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே ஆண்டவரே இந்த கரத்தின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேங்க்யூ லார்ட். செய்வது வாய்க்கட்டும் இயேசுவின் நாமத்தில், அதில் ஜீவன் வர வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். I pray for life in the name of Jesus. I pray for life. I cancel death, cancellation. Hallelujah. எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்ண, ரிஜெக்ஷனை கேன்சல் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. போராமைகளை, வன்கண்களை, எரிச்சல்களை நான் கேன்சல் பண்ணுறேன். மனுஷனுடைய வார்த்தையை நான் கேன்சல் பண்ணுகிறேன். நெகட்டிவ் தாட்ஸை நான் கேன்சல் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால. செய்ய முடியாத தடை, மனுஷனால வருகிற எரிச்சல், போராமை, வன்கண் ஆண்டவரே, இவைகள் எல்லாத்தையும் நான் தடை செய்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க செய்கிறது வாய்க்கட்டும். மறுபடியும் அந்த கருவியை பிடிக்கும் பொழுது, அந்த ப்ராடக்டை தொடும் பொழுது, மறுபடியும் அந்த இடத்துல அவங்க வேலையை செய்யும் பொழுது ஆண்டவரே அங்கிருந்து ஜீவன் புறப்பட நான் ஜெபிக்கிறேன். ஜீவனை கட்டளையிடுகிறேன்.
நானே அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கும்படி வந்தேன், அது பரிபூர்ணம் அடையும்படி வந்தேன் என்று சொன்னவரே இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது கூட ஹல்லேலூயா. வேலைக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் கொடுத்த வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கொடுத்த உயர்வுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீ திறந்த வாசலுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுக்கு வருமானத்தை கர்த்தர் பாதுகாத்திரள வேண்டும் என்று சொல்லி போகிற இடத்துல சொல்லி ஹல்லேலூயா. I pray for favor. ஹல்லேலூயா. முதலாளி கண்ணில், எஜமானுடைய கண்ணில் ஆண்டவரே, ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், இப்பொழுது ஒரு தயவு உண்டாக வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். pray for favor இயேசுவின் நாமத்தினால I pray for favor, I pray for favor. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். அங்கிருந்து வளர ஆண்டவரே, வளர இயேசுவின் நாமத்தில் அங்கிருந்து வளர ஆண்டவரே. ஓ தேங்க்யூ லார்ட். ஓ அந்த கிரியையினால ஆண்டவரே நீர் அவர்களை நிரப்ப ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஹல்லேலூயா. அந்த வேலையை நேர்த்தியாய் செய்து முடிக்க ஆண்டவர் ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்க, ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன், எக்ஸாமுக்காக ஜெபிக்கிறேன். அந்த பரீட்சை தாளை பார்க்கும் போது மைண்டு குழம்ப கூடாது. ஹல்லேலூயா. ஓ எஸ் எஸ், மைண்டு குழம்ப கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். மைண்டு குழம்ப கூடாது. ஹல்லேலூயா. படிச்சதெல்லாம் நினைப்புக்கு வர, சிறந்த முறையில் தேர்வுகளை எழுத ஆண்டவரை, பரீட்சையை சிறந்த முறையில் எழுதி முடிக்க ஆண்டவர் கிருபையும் ஞானத்தையும் தெளிந்த புத்தியும் ஆண்டவரே கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. mighty God, mighty God, mighty God, mighty God. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Father. இயேசுவின் நாமத்தினால ஓ ஜீசஸ் ஆண்டவரே, சுகத்துக்காய் ஜெபிக்கிறவர்களுக்கு நீங்க தான் ஜீவ அப்பம். உம்முடைய நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கும் போது ஹல்லேலூயா, இப்பொழுது கூட ஒரு ஜீவனை ஆண்டவர் நரம்புகளிலே ஆண்டவரே உடம்புல கட்டளையிடுகிறவராய் இருக்கிறீர், கட்டளையிடுவராய் இருக்கிறீர். இப்பொழுது ஜீவன் கடந்து வருகிறது, ஜீவ காற்று கடந்து வருகிறது, தேவனுடைய ஜீவ வார்த்தை கடந்து வருகிறது. உம்முடைய வசனமே எங்களை உயிர்ப்பிக்கிறதக்கதா இருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை குணப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. இங்க நிக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இன்னையிலிருந்து ஜீவனை நான் பேசுறேன். I speak life, I speak life in the name of Jesus. I speak life in the name of Jesus. I speak life. அதை பெற்றுக்கொள்ளுங்க. ஜீவன் கடந்து வருகிறது. இன்னையிலிருந்து ஜீவன் கடந்து வருகிறது. நீங்க செய்யறது எதுவுமே நின்று போகாது, எதுவுமே பாதியில நின்று போகாது, இம்மச்சூரா நின்று போகாது. உங்களுடைய கனவு எதையும் தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. thank you Lord, thank you Lord. ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், 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 ஜீசஸ். ஓ தேங்க்யூ. ஆண்டவர் பிரான்ச் அவுட் என்ற அந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் செய்கிற எதுவாக இருந்தாலும், நீங்கள் எதை செய்தாலும், வேலையாக இருந்தாலும், பிஸ்னஸாக இருந்தாலும், படிப்பாக இருந்தாலும், எதை தேடி கொண்டிருந்தாலும் அதிலிருந்து இன்னொரு காரியத்தை ஆண்டவர் பிறப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சம்திங் நியூ வில் பிரான்ச் அவுட். ஹல்லேலூயா. a new thing will branch out. நீங்கள் நட்டது ஒரு மரம், ஆனால் அந்த மரத்தில் பல கிளைகளை வருகிறது. நியூ திங் வில் பிரான்ச் அவுட். சொல்லுங்க, என் மூலமாக புதிய காரியம் வில் பிரான்ச் அவுட். புதிய காரியம் என் மூலமாக முளைத்து வரும். புதிய காரியங்களை ஆண்டவர் செய்வார், என்னோடு இணைப்பார். நான் தேடினது ஒன்று, ஆண்டவர் எனக்கு அதிகமாய் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆனால் உங்க வேறு தேவனிடத்துல நாட்டப்பட்டு இருக்க இயேசுவின் நாமத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. thank you Lord, thank you Lord. பிதாவே, இந்த ஜெபத்தை நீர் கேட்டு ஆண்டவரே, இங்க இருக்கிற பிள்ளைகள் எல்லாத்தையும் நீ தொட்டதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த சபைக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த சபையில் ஒரு பெரிய செழிப்பு இன்னையிலிருந்து கடந்து வருகிறது. ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய செழிப்பு கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இங்கிருந்து ஆண்டவரே நாங்கள் வைக்கிற விசுவாசம் இந்த பூமியை அசைக்கட்டும், இந்த பட்டணத்தை அசைக்கட்டும். ஹல்லேலூயா.
தேங்க்யூ லார்ட். இந்த சபையை நீர் ஆசீர்வதித்ததுக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஊழியக்காரருடைய வார்த்தை ஆண்டவரே, ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. ஊழியக்காரர் வந்து சொன்ன அறிக்கையிட்ட வார்த்தைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். மறுபடியும் ஹல்லேலூயா. கல்லு புரட்டப்பட்டது. ஓ தேங்க்யூ லார்ட். குளங்கள் திறக்கப்பட்டது இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. குளங்கள் திறக்கப்பட்டது. நீர் எங்களோடு இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, இங்கே முன்னுக்கு நிற்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் தேவன் உங்கள் மேலே கையை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. தேவன் உங்கள் வாழ்க்கையில் யூ வில் பிரான்ச் அவுட் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். கர்த்தர் சொன்னவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. தொடர்ந்து அவர் மேலே விசுவாசமாக இருங்க, அவர் மேலே உறுதியாக இருங்க, பற்றி கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. தேங்க்யூ. நீங்கள் அப்படியே போயிட்டு நான் சொல்கிறத கொஞ்ச நேரம் கேளுங்க. ஹல்லேலூயா. Thank you, Father. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Jesus Christ. ஜெபிச்சு கொண்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு பாட்டை நான் பார்த்தேன். அந்த பாட்டில் வந்து ஒரு பேம்பூ ட்ரீ மாதிரி நான் பார்த்தேன். அது சுற்றியோ துளிர்த்து வருகிறதை நான் பார்த்தேன். ஒரு செடியை சுற்றி இலைகள் அப்படியே துளிர்த்து வருகிறத நான், அது பேம்பு மாதிரி தான் இருந்துச்சு, பச்சை கலர் மூங்கில் செடி மாதிரி சுற்றி இருந்தது. அப்புறம் கொஞ்ச நேரம் பார்க்கும்போது அதிலிருந்து இன்னொரு காரியம் அதிலிருந்து பிரான்ச் பண்ணுகிறதை நான் பார்த்தேன். அப்போ ஆண்டவர் என்னன்னு கேட்கும்போது நான் என்ன உணர்கிறேன் என்று சொன்னால், நீங்கள் ஏற்கனவே ஒரு காரியத்தை நட்டு வச்சிருக்கிறீங்க, அது முதலாவது துளிர்க்கும். ஹல்லேலூயா. அது துளிர்க்க ஆரம்பிக்கும், உங்கள் வாழ்க்கையில் அது துளிர்க்க ஆரம்பிக்கும். அது மாத்திரமில்ல, கொஞ்ச நாள் பிறகு அதிலிருந்து இன்னொரு காரியமும் துளிர்த்து வரும், புதிய காரியங்களும் துளிர்த்து வரும். அதுலேருந்து நீங்கள் என்ன பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் செய்கிறது துளிர்க்கும். ஹல்லேலூயா. நீங்கள் செய்கிற காரியங்கள் துளிர்த்து விட்டது. ஏன்னா இலையை நான் பார்த்துட்டேன், துளிர்த்து விட்டது. அதை தொடர்ந்து விசுவாசத்தோடு செய்யுங்க. எதுவாக இருந்தாலும், குட் டே பேட் டே, இட்ஸ் ஸ்டில் அ குட் டே ஃபார் காட். ஹல்லேலூயா. அது கர்த்தருடைய நாள். குட் டே பேட் டே காட் டே. நான் என்னோட காப்பிரைட்டர், குட் டே ஆர் பேட் டே இட்ஸ் ஸ்டில் காட்ஸ் டே. ஓகே, அது போய் இன்டர்நெட்டில் போடுங்க, காப்பிரைட் என்னோட. ஹல்லேலூயா. அது இது போட்டு போஸ்டர் போட்டு, சர்ச் போஸ்டர் போட்டுருங்க, ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ நிச்சயமாக முடிஞ்ச அந்த பிளான்ட்டை போடுங்க. அந்த பிளான்ட்டை போட்டு துளிர்த்து வருகிறத போட்டு அதில் போடுங்க. குட் டே பேட் டே ஈக்குவல்ஸ் காட்ஸ் டே அப்படி போடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கார். உண்மையாக சொல்கிறேன், துளிர்த்து விட்டது, துளிர்த்தது. பிரான்ச் அவுட் தான் இப்போ ரொம்ப முக்கியம். பிரான்ச் அவுட், சம்திங் நியூ வில் பி added, சம்திங் நியூ வில் grow out. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சபையை நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. ஆமென். சரி, நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுக்குற நேரத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம உற்சாகமாக தேவனுடைய சமூகத்தில் நம்ம கொடுப்போம். ஹல்லேலூயா. Thank you, Lord. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம அறிவிப்புகளை சீக்கிரமாக நம்ம பார்ப்போம். ஆமென். செவ்வாய்க்கிழமை நமக்கு பைபிள் ஸ்டடி இருக்கும். அந்த பைபிள் ஸ்டடி ஒரு வேறு லெவலில் ஸ்பீடாக போயிட்டு இருக்குது. டோன்ட் மிஸ் இட். ஹல்லேலூயா. ஏன்னா பைபிள் ஸ்கூலுக்கு கொஞ்சம்
கீழே தான் நீங்கள் படிக்கிறீங்க. கிட்டத்தட்ட நீங்கள் படிக்கிறது ஆல்மோஸ்ட் நீங்கள் பேச்சுலர் ஆஃப் தியாலஜி லெவலுக்கு நீங்கள் படிக்கிறீங்க. ஆமென். ஏன்னா நீங்களாம் ரொம்ப நாள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறீங்க, உங்களுக்கு வேதம் தெரியும், ஒரு 5000 பிரசங்கமாவது நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதை நம்பி தான் இவ்வளோ ஆழமாக உங்களுக்கு நான் போதிக்கிறேன். அல்லேலூயா. ஸோ நிச்சயமாக நீங்கள் வந்து கற்றுக்கொள்ளணும். யாரையும் வந்து கற்றுக்கொள்ளலாம். மற்ற சர்ச்சிலேருந்து யாராவது வரதா இருந்தால் அவங்க பாஸ்டரோட அனுமதியோடு அவங்க வரட்டும். அல்லேலூயா. டெஸ்ட் யா, பாஸ்டரோட அனுமதியோடு அவங்க வரட்டும். So invite people, they will really learn a lot from the book of Ephesians. இந்த 4 புஸ்தகத்தை நம்ம முக்கியமாக படிக்க போகிறோம். இது பவுலுடைய சிறையிலிருந்து எழுதப்பட்ட கடிதங்கள். அதை நம்ம வாசிக்கணும். நிச்சயமாக அந்த கடிதத்தை வாசிக்கும் போது நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஸோ பைபிள் ஸ்டடியை மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து பைபிள் ஸ்டடி ஆன் பண்ணிவிட்டு இயர்ஃபோனை போட்டுட்டு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு ஓகே. ஆமென். யூ ஜஸ்ட் லிசன், யூ வில் மிஸ் அ லாட். இல்லை சில பேர் இல்லை நான் வந்து நேராக உட்காந்து கேட்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வாங்க, என் வீட்டுக்கு வாங்க. ஆமாம். என் வீட்டில் நான் எப்படி பைபிள் ஸ்டடி நடத்துகிறேன்னு நான் சொல்கிறேன். நான் பைபிள் ஸ்டடி நடத்தும் போது என் வீட்டில் ஒரு மேஜை போட்டு நான் கம்ப்யூட்டர் போட்டு நான் எப்படி கிளாஸ் எடுப்பணும் அந்த மாதிரி தான் உட்காந்து செய்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உட்காந்துக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் வீட்டில் ஒரு 3-4 பேர் உட்காந்துருப்பாங்க, நீங்களும் அவங்களோட சேர்ந்து உட்காந்துக்குங்க. நான் ஒரு டேபிள் போட்டு தான் நான் பைபிள் ஸ்டடி கிளாஸ் எடுக்கிற மாதிரி தான் எடுக்கிறேன். ஆனால் நீங்கள் ஆன்லைனில் என்னை பார்க்குறீங்க. ஆமாம். ஸோ நீங்கள் அப்படி நேராக வரணுன்னா நீங்கள் என் வீட்டுக்கு வாங்க. ஸோ யூ கேன் கம் டு மை ஹவுஸ், ஐ வில் டீச் ஃப்ரம் மை ஹவுஸ். அல்லேலூயா. ஸோ நிச்சயமாக இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ திங்கக்கிழமை டியூஷன், செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி, புதன்கிழமை ட்ரம் கிளாஸ், வியாழக்கிழமை மியூசிக் கிளாஸ், ப்ரேயர் விட்டுறாதீங்க. வெள்ளிக்கிழமை மறுபடியும் நமக்கு டியூஷன் இருக்கும். சனிக்கிழமை சாயங்காலம் நமக்கு எப்போதும் சர்ச் கிளீனிங் அண்ட் மியூசிக் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரேயர் இருக்கும். சரிங்களா? ஸோ இதையும் நீங்கள் கவனத்தை வச்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஆராதனை. ஸோ ஐம் ஹாப்பி. 7 நாளும் சர்ச் திறக்கப்பட்டிருக்கிறது. ஐம் ஹாப்பி. ஒவ்வொரு நாளும் சர்ச்சில் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நடந்துக்கிட்டே இருக்குது. நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா அதிகமாக ஜெபங்கள் நடக்கணும் என்று சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். பல சில ஊழியக்காரங்க நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்கும் போது அதில் 5 பேர் எனக்காக ஜெபிக்கணும்னு ஒப்பு கொடுத்தீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா எனக்கு தெரியல, நான் செக் பண்ணுறதே இல்லை. 3 பேர். ஓகே. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் சேர்ந்து அல்லது நீங்கள் சந்திக்காமலே ஒரே டைமில் நீங்கள் அங்கங்கே உட்காந்து ஜெபம் பண்ணலாம். குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் செய்யுங்க. நான் உங்கள்கிட்ட செக் பண்ணுறதில்ல, பட் I will continuously encourage you. வேறு யாரும் இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ள ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களும் கலந்து கொள்ளலாம். அதுக்கு வந்து ஒரு குரூப் திறந்து அப்படியே நம்ம மேனேஜ் பண்ணலாம். அப்படி ஆள் கூட இருந்துட்டா 5 பேர் இருந்தாங்க. ஓகே. ஸோ நீங்கள் தொடர்ந்து ஜெபிங்க. உங்களுடைய ஜெபம் வந்து எனக்காக ரொம்ப ஒரு உற்சாகமாக இருக்கும். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நான் காலையில் மறுபடியும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ப்ரிசனுக்கு போகிறேன் ப்ரீச் பண்ணுறதுக்கு. காலையில் அங்கே கிளாஸ் நடக்கும், அங்கே போகிறேன் நான். அதுக்காக நீங்கள் ஜெபிச்சுக்கோங்க. சரிங்களா? மற்ற அறிவிப்புகளை நான் வரப்போகிற நாட்களில் குரூப்பில் உங்களுக்கு தரேன். கடைசியாக ஒரு சின்ன ஒரு காரியம். நம்ம மத்தியில் பிரதர் லாரன்ஸ் இருக்கிறாரு, அவருக்கு வேலை கிடச்சிருக்கு. அவர் நாளைக்கு சபாக்கு போகிறாரு. நாளைக்கு ஒரு வாரம் கழிச்சா? அப்போ அடுத்த வாரம் இருப்பீங்களா? சண்டே இருப்பீங்க? சரி. அவர் சபாக்கு மாறி போயிடுவார் இன்னும் ஒரு வாரத்தில். ஸோ அவருக்கு ரொம்ப நாளுக்கு வேலை கிடச்சிச்சு. ரொம்ப நாள் வேலை இல்லாமல் இருந்தார், இப்போ வேலை கிடச்சிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொன்னார் சபா, அவர் முதல்ல எனக்கு தான் ஃபோன் அடித்தார். காலையில் எனக்கு ஃபோன் அடித்தார். இந்த மாதிரி நான் சபாக்கு போனால் உங்களுக்கு ஓகேன்னு கேட்டார். நான் சொன்னேன் வேலை உங்களுக்கு கிடச்சிருக்கு, தாராளமாக போங்க. ஏன்னா இப்போ வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். போன வாரம் ஒரு துயரமான ஒரு காரியம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இவர் எனக்கு ஃபோன் அடித்தோன்னே நான் முதல் சொன்னது, வேலை கிடச்சின்னா நீங்கள் போங்க, தாராளமாக போங்க, நல்லா செய்யுங்க வேலையை. நான் எப்படி அதை பாசிட்டிவாக பார்க்குறேன்னா, இவர் போய் சபாவில் நமக்காக ஒரு சர்ச் ஆரம்பிப்பார், நம்மளும் சபாவுக்கு போய் அங்கே போய் என்னது ப்ரீச் பண்ணுவோம். அல்லேலூயா. நம்மளுடைய கிளை சபை.
சபாவில் உருவாகும். சரியா? ஸோ அப்படி நம்ம பாசிட்டிவாக பார்ப்போம். ஆனால் அவர் இன்னும் 1 வாரம் ஆகுன்றாரு. சரி, ஓகே, எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். சில பேர் பிஸ்னஸ்லாம் ஆரம்பிச்சிருக்கிறீங்க. நீங்கள் எப்போதும் நம்ம வந்து ஒரு ஆளை ஊழியத்துக்கு அப்பாயிண்ட் பண்ணும்போது தான் கூப்பிட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றி ஜெபம் பண்ணுறோம். ஆனால் ஒரு ஆளுக்கு வேலை கிடச்சிச்சு, ஒரு ஆளுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு ஆள் அது செய்கிறாங்க, நம்ம அதுக்கு தான் ஜெபம் பண்ணுறதே இல்லை. ஏன்னா அதெல்லாம் உலக காரியம் பாருங்கள், உலக காரியம் பாருங்கள். ஸோ அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, உங்களுக்கு வேலை கிடச்சிச்சா வந்து என்ன சொல்லுங்கள், ஐ வில் ப்ரே ஃபார் யூ, ஐ வில் அனாயிண்ட் யூ, யூ நீட் த விஸ்டம், யூ நீட். அதே போல் நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா வந்து என்கிட்ட சொல்லுங்கள், உங்களுக்காக ஜெபம் பண்ணணும். நீங்கள் உங்களை அபிஷேகம் பண்ணணும். உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் செய்கிறதுக்கு அபிஷேகம் வேணும். ஆமென். அது உலக காரியம் நினச்சிட்டு போயிடாதீங்க. ஆமென். அதுக்கு தான் உங்களுக்கு அபிஷேகம் வேணும். அந்த பிஸ்னஸை செய்கிறதுக்கும், உங்களை பாதுகாப்புக்கும், நீங்கள் அந்த அநேக காம்படிஷனை சந்திக்கிறதுக்கும் ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கணும். ஆமென். அதே நீங்கள் நீதியாக நடந்துக்கணும். அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஜெபிக்கணும். சரியா? ஸோ இது ரொம்ப முக்கியம். எப்படி ஒரு ஆளை ஊழியத்துக்கு வரும்போது எண்ணெய் ஊற்றி ஜெபம் பண்ணுறோமோ, அதை விட நீங்கள் வேலை கிடச்சி உங்களுக்கு ஜெபம் பண்ணுறது இன்னும் முக்கியம். ஆமென். அல்லேலூயா. அதுதான். ஸோ அதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை செய்தாலும் நீங்கள் தெரியப்படுத்துங்க. அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. நான் கேள்விப்பட்டதை வச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் பொதுவாக ஜெபம் பண்ணியிருக்கேன். சில பேர் என்கிட்ட சொல்லலை, பட் நான் கேள்விப்பட்டதை வச்சு ஐ கால் யூ, ஐ வாண்ட் டு ரியலி ப்ரே ஃபார் யூ, ஐ வாண்ட் டு ரியலி impart the blessing on you. ஸோ இன்றைக்கி நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஸோ ஆனால் முன்கூட்டியே என்கிட்ட சொல்லிடுங்க. அல்லேலூயா. ஸோ இந்த மாதத்தினுடைய வீட்டு கூட்டம் யாருடைய வீட்டில் முடியுது? இன்னும் யாரும் கொடுக்கல. ஸோ ஆனால் ஆகஸ்ட் இருக்குது. சரி, ஆகஸ்ட் இருக்குது. சரி, ஓகே, அப்படியே செய்வோம். நம்ம அப்படியே அந்த ஸ்கெட்யூல்லே போவோம். அது விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு புதிய ஆட்களை சபைக்கு கூட்டிகிட்டு வாங்க. சபைக்கு போகாமல் இருக்கிறவங்களை அழைத்து கொண்டு வாங்க. பின்மாற்றம் அடைந்தவங்களை சபைக்கு கொண்டு வாங்க. நம்ம தான் போய் சொல்லி அவங்கள சபைக்கு உற்சாகப்படுத்தி கொண்டு வர வேண்டும். சில பேர் சர்ச்சுக்கு வர முடியாது, என்கிட்ட தெரியப்படுத்துங்க. நம்ம போய் அவங்க வீட்டில் ஒரு சின்ன ஒரு பைபிள் ஸ்டடியோ வீட்டு கூட்டமோ சர்வீஸோ நடத்திட்டு வரலாம். அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். சரிங்களா? ஓகே, சரியா? சரி, நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாமா? அல்லேலூயா. Thank you, Lord. நித்திய ஜீவன் அவரே. அல்லேலூயா. நித்திய ஜீவன் அவரே. நம்மளுடைய சபையின் தேடுதலும் வாழ்க்கையின் தேடுதலும் நம்மளுடைய தரிசனமே எல்லாமே அவரை அடையணும். அதுதான் நம்மளுடைய நோக்கம். இன்னைக்கு அவரே நம்பி இருக்கிறோம், அவரே நாடுகிறோம். அல்லேலூயா. அப்பா, அந்த நாளில் இயேசுவை இந்த இடத்துல உயர்த்துகிறோம். நீர் உயர்ந்திருப்பீராக. எங்களை ஒருபொழுதும் கைவிடாத தேவன், எங்கள் மேலே அன்பு கூர்ந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நீர் நல்லவர் அப்பா, நல்லவர். எங்களை ஆசீர்வதிச்சிங்க. எங்கள் மூலமாக புதிய காரியங்கள், கிளைகள் பிறந்து வரும் என்று சொன்னீங்க, முளைத்து வரும் என்று சொன்னீங்க. அதுவே எங்கள் வாழ்க்கையை ஊந்தி தள்ள இயேசுவின் நாமத்தை முன்னேறி செல்ல ஆண்டவர் அதை எனக்கு பலப்படுத்த நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு எடுத்த தசமமாகங்களை காணிக்கைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இந்த 15ஆம் தேதி எங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் கர்த்தர் சந்திப்பீராக. போன மாதம் கர்த்தர் அற்புதம் செய்தீங்க, அதே போல் இந்த மாதம் கர்த்தர் அற்புதம் செய்வீங்க இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிறோம். அந்த பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஒருவர் ஐக்கியப்பட்டு நீங்கள் வீடு திரும்பலாம்.